டேய் அந்த ஜூனியர் பையன் போட்ட ப்ரோக்ராம்லாம் தப்பா டூல் வேற உடஞ்சிட்டான்டா. பார்த்து ஒழுங்கா சொல்லி கொடுறான். சரி சார், இதுக்கப்புறம் நான் பண்ணாம பார்த்துக்கிறேன் சார். பார்த்துக்க. டேய் தம்பி, என்னடா சொல்றானு? ஏதோ டூல் உடச்சு வச்சிட்டான் தப்பா ப்ரோக்ராம். ஆமா, நான் தெரியாம தப்பாயிடுச்சுண்ணா. சரி விடு, பயப்படாத. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் நடக்கும். நல்லா ஒன்றும் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஏதாவது டவுட்னா வந்து என்கிட்ட கேளு, நான் சொல்லி தரேன். சரியா? அதுக்கப்புறம் ஓட்டலாம். என்ன மனுஷன் கரெக்டா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சொல்லணுமா? கரெக்டா தான் இருக்கும். A few minutes later. டேய் முட்டாள், அறிவு இருக்கா? சோறு சாப்பிடுறியா வேற ஏதாவது சாப்பிடுறியா? அந்த ஜூனியர் பையன் 2 டூலே உடைச்சிட்டான்டா. ஓவர் டூல் எவ்வளவு காசு தெரியுமா உனக்கு? இன்னொரு ரோட்டை அப்படி நடந்து ஒன்னா வேலையை எடுத்துக்கேன் பாத்துக்க. தம்பி, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? ஏன்டா அப்படி பண்ணி வச்சிருக்க? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ப்ரோக்ராம் சொன்னேன். உன்கிட்ட ஏதாவது டவுட்னா என்கிட்ட வந்து கேட்க சொன்னேன்ல. இதோட 2வது டூல் உடச்சு வச்சிருக்கடா. எனக்கும் குடும்ப குட்டிலாம் இருக்குடா. 3வது தடவை தப்பு பண்ணா அவன் என்ன வேலையை எடுத்துக்கோன்ட்டான்டா. உன் கையை காலா நினைச்சு கேட்கறேன்டா. தயவு செய்து இதுக்கப்புறம் இனிமேல் தப்பு பண்ணார். ஏதாவது டவுட்னா வந்து என்கிட்ட கேளுறான். The next day. மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. கடைசியா உன் புத்தியை காமிச்சிடல, வேலையை விட்டு போன்ட்டான்டா அந்த ஆளு. இப்போ உனக்கு சந்தோஷமா? உனக்கு நல்லா திருப்தியா? வேற ஏதாவது புது கம்பெனி தான் போய் சேரணும். எனக்கு ஒரு உதவி பண்றியாடா? சொல்லுங்கண்ணா. தயவு செய்து அந்த கம்பெனிக்கு மட்டும் வந்துடாரா? ஓகேண்ணா. எந்த கம்பெனி நான் போய் சேர்றீங்க? ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.